அன்பான இனிய பெரிய உறவுகளே, இன்றைக்கி என்ன தெரியுமா, ஒரு சில வித்தியாசங்களோட இது பண்ணுறேன். நம்ம யார் கூடயும் கோவப்படக்கூடாது, யார் கூடயும் இது பண்ணக்கூடாது, சாஃப்டாக நடந்துக்கணும். அதே மாதிரி கோபம் ரொம்ப பெரிய இது கிடையாது. அதை முன்னே கொண்டு வரவங்களுக்கு நிறைய இழந்துருவோம், பிடிச்சிருவோம்னு சொல்லிடுறோமா? சொன்ன மாதிரியே நாம் இருக்கிறோமா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிலர் பாருங்கள், ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க வைக்கிற ஒரு பொம்மையாகட்டும், ஒரு கார்ட்டூன் ஆகட்டும், அல்லது ஒரு லவ் மூமெண்ட் ஆகட்டும், இயற்கை சூழல் ஆகட்டும், எதுவோ ஒன்று, ஒரு அட்லீஸ்ட் ஒரு பூவாகட்டும் வைப்பாங்க. பார்த்திங்கன்னா அது அப்படியே ரொம்ப மனசுக்கு பிடிச்சி ரொம்ப ஈர்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அவங்களோட பேசவோ பழகவோ செஞ்சு பாருங்களேன், 10 பைசா கூட அதில் வச்சுருக்கிற ஸ்டேட்டஸ்க்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதே மாதிரி ஒரு சிலர் உழைப்பால் கொஞ்சம் ஸ்வெட்டிங்காக ஒரு மாதிரியாக, அல்லது என்ன சொல்கிறது, வசதி இருந்தும் கூட இல்லாத மாதிரி நடந்துக்கிறவங்க, கிட்டத்தட்ட இவங்களை பார்த்து ஐயோ இவங்கெல்லாமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் அப்படியே, ஆனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் டீப்பாக பழக வேண்டியது வரும். பழகினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட புத்திசாலித்தனம் மாதிரி வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லி வச்சுருக்காங்க, உருவத்தையோ அல்லது அவங்க நடந்துக்கிறதையோ பார்த்துட்டு பண்ணிக்கணும். என்ன, அவங்க நடந்துக்கிறதையோ பார்த்து எடப்படாதீங்க அப்படின்னு போட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? சில விஷயங்கள்லாம் நான் சரி இப்படித்தான் ஒரு வாழ்க்கை போகுது, நாம் என்னத்தை இது பண்ணிட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் சரி இருக்கிறது துணிமணி, இருக்கிறது இப்படிதான், இருக்கிறது அப்படிதான் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் நான் அப்படி இருந்திருக்கேன். ஆனால் காலம் என்னென்னா, நம்ம ஒரு நீட்டாக இருக்கிறதாகட்டும், பிடிக்கிறதாகட்டும், இப்படி இருந்துக்கலாம் அப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு நாம் நினைக்கிறோமே தவிர, நம்மளை நோக்கியோ அல்லது நாம் எதையாவது நோக்கி போகிற இடத்துல நம்மளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்ம துணிமணி நல்லா இருக்கா, ஆடம்பரமாக இருக்கிறோமா, அல்லது மேக்கப்பில் இருக்கிறோமா, அதாவது அவங்க பார்த்தோன்னே ஒரு பளிச்சு, அதே மாதிரி அதாவது அவங்க எதிர்பார்க்குற பளிச்சே வேறு, அது ஒரு பளிச்சு. அப்புறம் அவங்க சொன்னோன்னா அப்படிங்களா, சரி சரிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரியெல்லாம் கேட்குறவங்கள தான் ரொம்ப நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய விஷயம் சொன்னாக்கா, ஒரு அதிகபட்சமாகவோ குறைந்தபட்சமாகவோ அவங்க ஒரு உதவி, பண உதவியோ ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாங்க, ஏதாவது ஒன்று செய்திருப்பாங்க. அவங்க மறுபடியும் அவங்ககிட்ட பேசலாம் பழகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம யதார்த்தமாக ஒரு நட்பு வச்சுருக்கும்போது அவங்க அதை வச்சு நான் உனக்கு கொடுத்துருக்கேன்லன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறோம், நாம் கொடுத்துருக்குறோம், நம்ம என்ன சொன்னாலும் இவங்க ஒரு வேலை செய்வாங்க அப்படின்னு. இங்கே நீங்கள் என்ன தெரியுமா, கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அந்த நன்றி விசுவாசத்தை வச்சு ஒரு வேலை செய்வாங்க, ஒரு உதவி பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று செய்வாங்க. சரிங்களா? அப்போ அது என்ன சொல்கிறது, அது நடந்துக்கிற முறையை பொறுத்தது. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிற பண உதவியின் வழியாவோ, அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேறு ஏதாவது உதவியின் வழியாவோ, அல்லது நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவங்க வீட்டுகளில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வழியாக நீங்கள் ஏதாவது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அது செய்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவங்கள ஒரு அடிமையாவோ அல்லது நாம் சொல்கிறத அவங்க செஞ்சிடணுன்னோ நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறதுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறது, வாங்கின அந்த ஒரு விஷயத்தையோ அல்லது அவங்க அனுபவித்த விஷயத்தையோ அவங்க அன்றாட ரணமாகவே நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, நம்ம கொடுத்துட்டோம், எப்போ பார்த்தாலும் நம்மளே நினச்சி அப்படியே பூரிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டீங்க. கண்டிப்பாக அவங்க அப்படி பூரிக்க மாட்டாங்க. வலிகள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. என்னடா இப்படி நம்ம பண உதவி தேவை இருந்தது, நம்ம வாங்கிட்டோம், ஆனால் நம்மக்கிட்ட தொடர்ந்து எவ்வளவோ விஷயத்தில் நம்ம செய்ய மாட்டோங்கிறத நம்ம சொல்லிட்டோம், பிடிச்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் இவங்களும் நம்மளை விட்டபாடு இல்லையே, தொடர்ந்து ஏதோ ஒரு இது சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஏதோ ஒரு டார்கெட் வச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு அது ஒரு மனசுக்குள்ளே ஒரு பெரிய வருத்தத்தை உண்டு பண்ணும். அப்போ இதில் நீங்கள் இன்னொன்று நினச்சிக்கங்க, அந்த காலத்துலேருந்தே சொல்லியிருக்கிறாங்க, நன்றி மறக்கிறவனும் இருக்கிறான், நல்லது செஞ்சவங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்களும் இருக்கிறான், குரு துரோகி இருக்கிறான், எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போது அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக ஒரே வாசகத்தில் வச்சது என்னென்னா, பிரதிபலன் கருதாமல் உதவி செய்யுங்க, பிரதிபலன் கருதாமல் உதவி செய்யுங்க. ஆனால் இதுக்கு பிரதிபலன் உங்களுக்கு வேறு வழியாக வரலாம், உங்களுக்கான பிரதிபலன் வேறு ஒரு அம்சத்தின் வழியாக உங்களுக்கு வரலாம்.
அப்போ அந்த மாதிரி வரும்போது அதுதான் உங்களை பாதுகாக்குமே தவிர நீங்கள் யாருக்கு என்ன செஞ்சீங்களோ நேரடியாக அவங்களே வந்து ரிட்டர்ன் எல்லாம் செய்வாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்ககிட்ட இல்லைன்னு தான் நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்க, அவங்ககிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கான ஆள் இல்லைன்னு தான் நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறீங்க. அப்படி நிறைய விஷயங்கள் இங்கே வந்து நான் நிறைய ரெக்கமெண்டேஷன் எனக்கு வந்திருக்கு, எனக்கு பண்ணியிருக்காங்க. அதே சமயம் நிறைய ரெக்கமெண்டேஷன் வந்து என்ன சொல்கிறது, என் மூலியமாகவும் இன்னொருத்தங்கிட்ட கேட்டு அப்படி ஒரு 2 பேர்த்துக்கிட்ட கேட்டு மாற்றி பிடிச்சி அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்லேயும் அவங்களுக்கு ஒரு இது கிடச்சிருக்கு. ஆனால் அதை அந்த இடத்துலையே விட்டுறோம், அதை பற்றி கண்டுக்கிறதும் இல்லை, ஒன்றும் பண்ணுறது இல்லை. அதனால் இன்றைக்கி அவங்கள நம்மளை பார்க்கும்போது அக்கா நல்லா இருக்கிறீங்களாம்பாங்க, அல்லது நாம் யாராவது பண்ணால் அக்காவை நான் என்றைக்கு மறக்க மாட்டேங்க, ரொம்ப சந்தோஷம்க்கா நீங்கள் பண்ணுனது, அந்த மாதிரி ஒரு அன்பான வார்த்தை சொல்கிறோம். அதே நீங்கள் இதை நான் பண்ணிட்டேன், நான் தான் பண்ணி கொடுத்தேன், நான் தான் இது பண்ணேங்கிறத சும்மா தொடர்ந்து நீங்கள் பதிய வச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்களேன், அதில் என்ன யூஸு? எந்த விதமான யூஸும் கிடையாது. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும், ஐயோ கடவுளே இவங்க வந்து நம்மளுக்கு இவ்வளோ செஞ்சுருக்காங்களே, இதுக்கு நாம் இன்னும் பிரதிபலன் ஏதாவது செய்யணுமே, நல்லபடியாக ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். சரிங்களா? அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் என்னென்னா, ஆரம்பத்தில் ஒரு முற்றுப்புள்ளியான வார்த்தைகளை தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? பிரதிபலன் கருதாமல் உதவி செய், அது நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதே சமயம் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குறள்லையும் படிக்கிறோம், பல பழமொழிகள்லேயும் இது பண்ணுறோம். அதே சமயம் ஔவையாரும் அதையே தான் உறுத்தும்படியாக நம்மளுக்கு சில விஷயங்கள் வழியாகவும் சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்போ இது எல்லாம் நம்ம காதில் வாங்கிட்டு எங்கே இதில் வாங்கி இதில் விட்டுட்டு அப்படியே நம்ம அடுத்தடுத்த நகர்வுகளை பார்த்துட்ருக்குறோம். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, ஒரு விஷயத்தை வாங்கியோ பிடிச்சோ உங்களால் அதில் தகுதிப்பட முடியுமான்னு யோசனை பண்ணி அதை கை நீட்டி வாங்குங்க. இல்லை தகுதிப்பட முடியாது, என்னால் அதுக்கு மேலே எதுவும் செய்யறதுக்கான ஒரு சூழலோ எந்த விதமான இது இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதையை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட சூழல், இனி நம்மளுடைய பெருக்கத்தை நாம் தான் பெருக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும். அப்போ அந்த முடிவுக்கு வரும்பொழுது தான் உங்களுக்கான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஆதாரமான ஒரு சில விஷயங்களை வந்து கொடுக்கும். சரிங்களா? அதே சமயம் இன்னொரு விதமாக நான் இது சொல்லியே ஆகணும். கணவனை விட்டு மனைவியோ அல்லது மனைவியை விட்டு கணவனோ வேறு யார் கூடயாவது நீங்கள் அஃபேராக இருக்கிறீங்க, என்னடா எங்கேயோ போய் எங்கேயோ வரேன்னு நினைக்காதீங்க, இந்த சர்க்கிளில் இது இருக்குது இருக்கீங்க. சரியா? அப்போது ஒரு மனைவியாக இருக்கிறவங்க குழந்தைகள் பொறுப்பு இருக்குது, கணவனை பார்த்துக்கிற பொறுப்பு இருக்குது, அதை தாண்டி அவங்க அம்மா அப்பாவோ இல்லை உங்கள் சைடில் இருக்கிற அம்மா அப்பாவையோ பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு எல்லாமே இருக்குது. அப்போது உங்களை வந்து ஒரு தகுதி நிலையில் வைக்கிறாங்க. ஒரு ஆணுக்கு வந்து கற்பு கிடையாது, அதனால் எத்தனை ஊர் சுற்றினாலும் அவனுக்குன்னு ஒரு இல்லடம் இருக்குன்னு அங்கே தான் வருவான். சரிங்களா? அதனால் அவனுக்கு அது எப்படி போனாலும் தெரியாது. ஆனால் பெண்ணுக்குங்கிறது கற்புன்னு ஒன்று இருக்குது. சரி ஓகே, நாங்களாம் குழந்தைகளாம் பெற்று ஆப்ரேஷனெல்லாம் ஆயிடுச்சு, நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், என் புருஷன் என்னோட இதை பார்க்கல, அதனால தான் நான் இவங்க கூட பழகினேன்னா ஒரு காலகட்டத்தில் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. ஒரு மனைவியை தாண்டி ஒருத்தங்களை தொட்டுட்டாலோ ஒருத்தங்க கூட பேசிக்கிட்டாலோ அவங்கள வந்து வப்பாட்டி அல்லது இவங்களை 2ஆம் குடியாக வச்சுருக்குறாங்க, 3ஆம் குடியாக வச்சுருக்குறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் இந்த காலம் அப்படி இல்லை, நீங்கள் வந்து விபச்சாரி தான், எப்படி பார்த்தாலுமே விபச்சாரி தான். ஏன்னா நீங்கள் அவங்ககிட்ட பழகிறது என்ன, அவங்களுக்கு கழுத்தில் தாலி கொடுத்துட்டான்னு சொல்லி பழக போகிறீங்களா, இல்லை உங்களுக்கு அடுத்து என்ன உறுதுணையாக நகமும் சதையுமா இருக்கணும்னு சொல்லி போட்டு எதையாவது கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப இதாக இருக்க போகிறீங்களா? அந்த மாதிரிலாம் எந்த சான்ஸுமே கிடையாது. ஆனால் நீங்கள் அவனுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர், இந்த கால நடைமுறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவனுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படியே வண்டியில் போகவே ஒரு ரூம் போட்டு உங்களோட வேலைகள் என்னவோ முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் வேலையை அவன் முடிச்சுக்கிட்டு அவன் பேக்கப் ஆகி போயிட்டே இருப்பான். நாளைக்கு நீங்கள் உங்களுக்கான ஆதாயமோ இல்லை உங்களுக்கான விஷயம்னோ நீங்கள் தேடி போகும்போது அவன் எங்கே ஒளிஞ்சிருப்பான் தெரியுமா? அவன் பொண்டாட்டி சீலைக்குள்ளே ஒளிஞ்சிருப்பான், அதை தாண்டினாக்கா அவங்க அம்மா சீலைக்குள்ளே ஒளிஞ்சிருப்பான். இந்த 2 விஷயத்தை தவிர, ஏன்னா அவங்க 2 பேருமே எந்த இடத்துலையுமே அவனை மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடியதுனால சில பெண்கள் வந்து இவனை ஒரு கழுசடை அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப கௌரவமாகவும் கெத்தாகவும் நடத்துகிறவங்களும் இருக்கிறாங்க.
சரிங்களா? அப்போது சில பேர்த்துக்கு வந்து இவங்களுடைய சின்ன சின்ன உதவி, சின்ன சின்ன வருமான தேவை, சின்ன சின்ன ஒரு விஷயம் இதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட பாண்டிங்கில் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், ஒரு குடியை கெடுத்து அல்லது அந்த குழந்தைங்களுக்கு, அவனுடைய மனைவிக்கு, அவனுடைய இதுக்கு எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டியதை நீங்கள் வாங்கி அபகரிக்கும் பட்சத்துக்கு கண்டிப்பாக அது நிர்மூலமான வாழ்க்கை. சரிங்களா? நீங்கள் இது வந்து சொல்கிறேன்னே நினைக்காங்க. எல்லா விஷயத்துலேயும் சில அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு தேவைக்கு வாங்கினீங்கன்னா அது அந்த தேவைகளோடு முடிச்சுக்கிறது நல்லது. அந்த தேவைக்கு மேலே அவனை அடிமைப்படுத்தி வச்சுக்கணும், அதை பண்ணி வச்சுக்கணும், இதை பண்ணி, அது ஒரு பொண்ணாக இருந்தாலும் நிறைய இது பண்ணுறீங்க. பெரும்பாலும் என்னென்னா பொம்பளையில் கூட ஒன்றும் அவங்க ரிட்டன் ஆம்பளையில் ஒன்றும் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த ஆண்கள் வந்து அப்படி இல்லை. அவளை டோட்டலாக முடிச்சிடணும்னு ஒன்று ஆசிட் ஊற்றுறாங்க, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னு நிறைய ஆபத்துகளை விளைவிக்கிறாங்க. இப்போ நான் வந்து நிறைய நெகட்டிவ் சொல்லி தான் ஒரு பாசிட்டிவ் சொல்லுவேன். அதனால் சில பேர் என்கிட்ட பேசுகிறது கூட கம்மியாக இருந்திருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு விளைவு தெரியலேன்னா நீங்கள் நல்லதை எப்படி உணர முடியும்? எப்போ பார்த்து போப்பா அப்படிங்கிறோம். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆமாம் இந்த கல்ட்டு முதலுக்கு வேறு என்ன அப்படின்னு போயிடுவீங்க. அதே நீங்கள் உழுகும்போது சாமி அடையே உழுந்துட்டியே பார்த்து வந்துருக்கூடாதுன்னா, இல்லைங்கம்மா பார்த்தா வந்த உழுந்துட்டேன் அப்படிம்பாங்க. சரிங்களா? இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, நிறைய விஷயங்களில் வந்து பிரதிபலன் கருதாமல், ஓவராக எதிரியும் எதிர்பார்க்காம உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா? யாருக்கெல்லாம் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் இதை வாங்கி திங்கிறக்க அனுபவம் இருக்குன்னா, என்ன சொல்கிறது, உழைக்க தெரியாத பெண்கள் நிறையா பேர் குழந்தைகளை வச்சுட்டு அவங்களுக்கு பெருசாக வெளியே தெரியாது, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். அதே மாதிரி உதவி பெறக்கூடிய இன்னொரு நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அது பெண்கள்னு சொன்னால ஆண்களுக்கு கை கால் இல்லை, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா பெரும்பாலும் பிச்சைக்காரங்க தன்னால் எழுந்து போய் ஒரு விஷயத்தை செய்ய முடியாத ஊனமுற்றவங்களுக்கு. இப்போ ஊனமுற்றவர் கூட என்ன சொல்கிற, ஊனமுற்றவர்னு சொல்லக்கூடாதுன்னு அவங்க மாற்றுத்திறனாளின்னு சொல்லி அவங்களுக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்குது. என்ன சொல்கிறது, அவங்க இன்னும் கொஞ்சம் அதில் 10 ரூபா சம்பாதிச்சுக்கிறதுக்கு என்னவோ அதுக்குண்டான வழிகளை செய்யறது இருக்குது. அப்போ இதை தாண்டி என்னென்னா, கையாலாகாத ஒரு பிச்சைக்காரர்களுக்கு மட்டும்தான் நம்மளுடைய ஒரு 10 ரூபா அவங்க திருடன் ஆகாமல் மொல்ல மாதிரி ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக ஒரு 10 ரூபாயோ சாப்பாடோ அதை போட்டு இது பண்ணுறோம். ஆனால் மீதி உழைக்க தெரிஞ்ச நம்மளுக்கு அன்றாடம் நம்மளுடைய தேவைகளுக்கான உழைப்புக்கான வருமானம் வரும்போது அந்த உழைப்பை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு நீங்கள் மேலும் மேலும் இன்னும் உங்களுடைய நிலையிலிருந்து நிறைய மாற்றங்களை உருவாக்கி கொண்டு வந்துக்கலாம். இந்த போட்டி பொறாமை, அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹையஸ்டடாக போகிற சில விஷயங்களுக்குள்ளேயும் ரொம்ப நுழையாதீங்க. இங்கேருந்து நீங்கள் தொடர்ந்து உங்களை பலப்படுத்தி மேலே வரும்போது எந்த ஒரு ஹையஸ்டடும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடாது. நிச்சயமாக அதுக்குண்டான இடங்களுக்குள்ளே நம்மளால் போயிட முடியும். சரிங்களா? இது வந்து சொல்லுக்கு ஈஸியாக இருக்கும். சில விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா, நான் இது செய்துட்டு இருந்தேன், ஆனால் இந்தளவுக்கு இந்த இடத்துக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பேசும்போது நமக்கு இன்னொரு விஷயத்துக்குள்ளேயும் போய் நம்ம பேச வேண்டியது இருக்குது. சரிங்களா? இப்போ நான் பேசுனதில் ஏதாவது ஒரு வார்த்தைகளோ விஷயங்களோ நிறுத்தி வச்சேன்னா மீண்டும் அதை பற்றி என்ன ஏதுங்கிறத இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்த டாபிக் பிடிச்சி பேச போகணுமே தோணாது. ஏன்னா வர்றதுலேயே புதுசு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பிரதிபலன் கருதாதீங்க. அதே மாதிரி இன்றைக்கும் எங்களுக்கான உதவிகள் செஞ்சவங்கள நாங்கள் நன்றி மறக்கறதில்லை, அதெல்லாம் மனசில் வச்சுருக்கோம். ஆனால் இந்த ஒரு சில கேள்விகளுக்கு பல ஆண்டுகள் கழித்து தான் பதிலுங்கிற மாதிரி நானும் அதுக்கான பதில்களுக்கு தான். இப்போ எனக்கு உதவி செஞ்சவங்களுக்கோ இப்போ எனக்கு உதவி செஞ்சவங்கள நான் ஆஃபீஸில் காலையில் கிளர்க்காக இருக்கேன், ஈவினிங்கில் போனீங்கன்னாக்கா நான் ஒரு சமையல் வேலையும் பண்ணுறேன், ஹெல்ப்பர் வேலையும் பண்ணுறேன், மேற்படி ஏதாவது ஒரு வேலை இருந்தாலும் பண்ணுறேன், ஆயில் தெரப்பிக்கு போகிறேன். இப்போ இத்தனை வேலை பண்ணுறீங்க, நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்களான்னா மாத வருமானம் வேணுமோ அதை தான் நான் சம்பாதிக்கிறேன். இப்போ இங்கே நான் ஏதோ ஒரு சூழலில் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஃபீஸில் ஒரு 4 நாள் லீவ் போட்டிருப்பேன். இப்போ இந்த தடவை எங்கள் தங்கச்சி பொண்ணு கல்யாணம்னு நிறைய லீவ் வந்தது. என்னுடைய தேவைகள்னு சொல்லி போட்டால் அதுலேயும் லீவ் வந்தது, போயிடுச்சா. அப்போ எனக்கு ஒரு ஆயில் தெரப்பியோ அல்லது ஒரு குக்கிங்கோ
அல்லது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு வேலை செஞ்சு எனக்கு அந்த பணம் அதில் வரும். இப்படி தான் போயிட்டுருக்கே தவிர 10 வேலை பார்க்கும்போது எனக்கு அது வந்து அந்த மாதத்துக்கான நிறைவை கொடுத்துக்கிட்டு வருது. அதில் நான் தொடர்ந்து தெளிச்சிக்கிட்டு வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி தான் சில விஷயங்களை நீங்களாக ஒருத்தர் மேலே ஒரு கற்பனை பண்ணி நீங்களாக ஒருத்தர் மேலே ஒரு விஷயத்தை திணிச்சிக்கிட்டு அப்புறம் அது சம்மந்தமாக தான் இவங்க பேசியிருக்கிறாங்க, அது சம்மந்தமாகவே பேசட்டும், ஆனால் அது சம்மந்தமாக பேசலேன்னு முதல்ல நீங்கள் மனசில் முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்களா அதை வக்ரப்படுத்தி நாளைக்கு வந்து என்ன சொல்ற வக்ரப்படுத்தி அது உங்களுக்கு ரொம்ப நோயையும் சங்கடத்தையும் தான் கொடுக்குமே தவிர ஒரு மன அமைதியோ ஆரோக்கியமான நிலையோ கொடுக்காது. ஆனால் ஒரு நாள் உங்களை ஒரு ஜாட பேசியிருந்தாலோ இல்லை வேற ஏதாவது சொல்லியிருந்தாலோ மறுக்கப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாலோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தால் சரியா, அந்த மாதிரி நடந்திருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் அதை கண்டுக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்களுக்குள்ளேயே அது குத்த ஆரம்பிச்சிடும். குற்றம் நாம் செய்யலை, அதை தாண்டி அவங்க பேசியிருக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய வழி திரும்பவும் அவங்களுக்கே தான் போகும். ஏன்னா நம்மளை ஒருபோதும் சாடவே சாடாது. இப்போ யாரோ ஒரு காரணமே இல்லாமல் ஒரு கிஃப்ட் பேக் கொண்டு வராங்க, தாங்க இது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், நீ யார், நீ எங்கேருந்து வந்த, எது கொடுத்த, யார் கொடுக்க சொன்னாங்க, 1008 கேள்வி கேட்குறோமா, உடனே அதை வாங்கிக்கிறோமா. அது மாதிரி தான் சில விஷயங்களை அப்படி நினச்சி ஒதுங்கிக்குங்க. சில விஷயங்கள் வழி தரும், அதை தாங்கிக்குங்க. சில விஷயங்கள் கண்டிப்பாக வழி தரும். இந்த டைலாக் டைமெல்லாம் நம்மளுக்கு பேச தெரியாது, கண்டிப்பாக வழி தரும். ஆனால் அதிலிருந்து நீங்கள் எப்படி மேலே வரலாம் அப்படிங்கிற யோசனை பண்ணி சிறப்பாக வாங்க. அது நிச்சயமான உங்களுக்கான ஒரு நல்ல இடத்த இது பண்ணும். நிறைய பேர் வந்து சொல்கிற மாதிரியே நடந்துக்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நிறைய பேர் வந்து நம்மளுக்கு கேட்டோடனே பதில் சொல்லிடணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக பதில் வராது. அதுக்கு சில ஆண்டுகள் ஆகலாம், அதுக்கப்புறமா பதில் கிடைக்கலாம், அல்லது ஒரு பிறவியே கூட போகலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான பலன் அந்த பிறவியில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இது அனுபவ ரீதியான வார்த்தைகள். கேட்டால் கேளுங்க, கேட்க போனால் நிச்சயமாக அனுபவங்கிற ஒரு பாடம் உங்களுக்கு ரணம் இல்லாத ஒரு பாடத்தை கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இல்லை நீ பேசுகிறதெல்லாம் என்னதுன்னா கண்டிப்பாக அதனுடைய வழியை உணர்ந்த பிறகு தெரிஞ்சுக்கிறேன்.